தமிழ்நாட்டின் கல்வி முறை சிறப்பாக உள்ளது. ஆனால் புதிய கல்விக் கொள்கை கல்வியை சீர்குலைக்கிறது. மாநில கல்விக் கொள்கையை மக்கள் விரும்புவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. தேசிய கல்விக் கொள்கையை விட சிறப்பாக செயல்படும் அமைப்பை ஏன் சீர்குலைக்க வேண்டும்? மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி. திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்களின் குழந்தைகள் எந்த கல்விக் கொள்கையை படிக்கிறார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. அவர்களின் குழந்தைகளுக்கு ஒரு நியாயம், சாதாரண மக்களின் குழந்தைகளுக்கு ஒரு நியாயமா என்றும் வினா. தமிழ்நாட்டில் 1,09,00,000 மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் பயில்வதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். ஆனால் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 15 லட்சம் மாணவர்கள் மட்டுமே பயில்வதாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பதில். மும்மொழியில் கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை குறித்து தவறான தகவலை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் களிமண் கையை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாது. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்ற முதல்வரின் பேச்சை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம். நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் செய்வதாக அண்ணாமலை விமர்சனம். அரசு பள்ளி மாணவர்கள் இதைத்தான் படிக்க வேண்டும் என கூற கனிமொழிக்கு என்ன உரிமை உள்ளதென்றும் கேள்வி. தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஆதரவு திரட்டும் தமிழ்நாடு அரசு. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை சந்தித்தது தமிழ்நாடு குழு. புதுச்சேரியில் உள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அரசு மற்றும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் மாலை சிற்றுண்டி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. வேங்கை வயல் வழக்கின் விசாரணையை வருகிற 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது புதுக்கோட்டை மாவட்ட நடுவர் நீதிமன்றம். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 3 பேருக்கும் நீதிமன்றம் மூலம் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை நகலை வழங்கினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 64,520 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,065 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பொது கழிப்பிடங்கள் சுத்தம் செய்வதில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை. 400 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்துள்ளதாக வெளிவந்த தகவலுக்கு மேயர் பிரியா மறுப்பு. அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகியின் ஜாமீன் மனு. காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆறுகளில் மண் அள்ளுவதில் மட்டுமே பொதுப்பணித்துறை கவனம் செலுத்துகிறது. வைகை அணை தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை எதிர்த்த வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை.
சென்னையில் நிதி நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. அசோக் நகர், வடபழனி, வேப்பேரி என 4 இடங்களில் அதிரடி ரெய்டு. சென்னை மதுரவாயில் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகள் விற்பனை செய்த 2 கைது. 1800 வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் 10 சிரிஞ்சுகளை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை. வன்முறையில் ஈடுபடும் மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகத்திற்கு காவல்துறை கடிதம். மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தி போராட்டம் அறிவித்த ஆட்டோ ஓட்டுநர்கள். வரும் 19ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்தால் 1,20,000 ஆட்டோக்கள் ஓடாது என தகவல். தோல்வியடைந்த மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க பாஜக முயற்சிக்கிறது. அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் குற்றச்சாட்டு. கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகை, கரூர் மாவட்டங்களில் 2வது நாளாக தொடரும் கனமழை. பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் கொள்முதல் நிலையத்தில் தேங்கிய மழை நீர். 5000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் போதிய வகுப்பறை வசதி இல்லை என புகார். மாணவர்களுடன் இணைந்து பெற்றோரும் போராட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நெல் மூட்டையுடன் கிணற்றில் கவிழ்ந்த லாரி. 600 நெல் மூட்டைகள் நீரில் மூழ்கி வீணானது. புதுச்சேரியிலிருந்து திருவண்ணாமலைக்கு அரசு பேருந்து மூலம் மது பாட்டில்கள் கடத்தல். பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் அதிகாரிகள் விசாரணை. முதுமலை வனப்பகுதியில் காட்டு யானையை இடையூறு செய்த சுற்றுலா பயணிகள். ஆக்ரோஷத்துடன் துரத்திய யானையிடமிருந்து நூலிழையில் உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். கையெடுங்க, நான் எடுத்துறேன். கன்னியாகுமரி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர கம்பத்தில் மோதி விபத்து. தரிகட்டு ஓடி சாலையில் கவிழும் CCTV காட்சி வெளியீடு. ஏசியில் கொத்து கொத்தாக குடியிருந்த பாம்பு குட்டிகள் மீட்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பாம்புகள் பிடிபட்ட வீடியோ வைரல். ஆந்திர மாநிலம் சித்தூரில் வியாபாரியின் வீட்டிற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தி மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சி. பொதுமக்களின் உதவியுடன் கொள்ளையர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார். மறைந்த நடிகை சௌந்தர்யாவின் மரணம் விபத்தல்ல, கொலை. ஆந்திராவைச் சேர்ந்த சிட்டி மல்லு என்பவரின் புகாரால் சர்ச்சை.
டெல்லியில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தைச் சேர்ந்த 12 பேர் கைது. போலி ஆவணங்களை பறிமுதல் செய்து போலீசார் தீவிர விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜஹான்பூரில் தார்பாய்களால் மசூதிகள் மூடல். ஹோலி பண்டிகையை ஒட்டி போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பாகிஸ்தானில் பயணிகள் ரயிலை சிறைபிடித்த பலூச் விடுதலை படையினர். ரயில் கடத்தப்பட்ட முதல் காட்சி வெளியாகி பரபரப்பு. தாய்லாந்து மியான்மரில் சைபர் கிரைம் மோசடியில் ஈடுபட வைத்த மர்ம கும்பலிடமிருந்து ஏராளமான இந்தியர்கள் மீட்பு. கடந்த 2 நாட்களில் 549 இந்தியர்கள் விமானங்கள் மூலம் இந்தியா வருகை. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அணிவகுத்து நின்ற டெஸ்லா கார்கள். புதிய டெஸ்லா காரை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாங்கிய வீடியோ வைரல். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதின் சம்மதிப்பார் என நம்புகிறேன். போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. ஏர்டெல்லை தொடர்ந்து ஜியோ நிறுவனமும் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். வாடிக்கையாளர்களுக்கு ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் மூலம் அதிவேக இணைய சேவை வழங்க திட்டம்.